கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேலைச்சேர்வுள்ள ஏழை மேஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் 5 நிமிடம் உங்களோடு. இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். அங்கே நான் பார்க்கும் பொழுது இங்கே சொல்லுகிறார் 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. அவன் தேவன் அவனுக்கு கொடுத்த பலத்தை அவன் அறியாமல் இருக்கிறான். இன்னும் ஆண்டவர் நமக்குள் இருக்கிறார் என்பதை அவன் அறியாமல் இருக்கிறான். உலகத்தில் இருப்பவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். அதை நாமும் இந்த நாளிலே நாம் இன்னும் அறியாமல் இருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவன் மீதியானியருக்கு பயந்து அவனுடைய வெள்ளாமைகளெல்லாம் ஒரு களத்து மேட்டிலே அடிக்கிறதை விட்டுட்டு, போரடிக்கிறதை விட்டுட்டு, ஒரு திராட்சை பழம் பிழியிற ஆலை அதற்கு பக்கத்தில் போய் அவன் போரடித்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது தேவதூதன் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்கிறார். அப்போ அவன் சொல்கிறான், கர்த்தர் என்னோடு கூட இருந்தா எங்களெல்லாம் அந்த மீதியானியர் வந்து ஆடு மாடுகளெல்லாம் ஓட்டிக்கிட்டு வந்து எங்கள் வெள்ளாமைகளெல்லாம் அடித்து விடுகிறாரப்பா. கர்த்தர் எங்களோடு இருக்கிறாரா? அப்படியா? இருக்கிறாரா? உங்களோட இருக்கிறார்ப்பா, உன்னோட கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறான். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய பணக்காரர், அவர் தன்னுடைய மிருகசாலை வைத்திருந்தார். பல மிருகங்களை வைத்து அவர் வளர்த்து கொண்டிருந்தார். அப்போ அந்த எல்லா மிருகங்களும் இருக்க யானை இல்லையே அப்படின்னு சொல்லி காட்டில் போய் ஒரு யானை பாகன்கிட்ட போய் ஒரு யானைக்குட்டி ஒன்று வாங்கிட்டு வரும், ஒரு யானை வாங்கிட்டு வரும்னு போகிறார். போனார்னா அந்த யானை வந்து ஒரு சின்ன கயிறு, ஒரு மெலிசு கயிறில் ஒரு கொம்பு நட்டு அதில் கட்டி வச்சுருந்தாங்க. அவர் கேட்குறாரு, என்ன தம்பி, இவ்வளோ பெரிய யானையை இந்த கொம்பில் கட்டி வச்சுருக்க, இதை அறுத்துக்கிட்டு போயிடாதா? ஒரு சங்கிலி போட்டு கட்டணும் இல்லைப்பா, இது பலம் வாய்ந்த மிருகமாச்சப்பா, அது போயிடுமே, அறுத்துன்னு போயிடுமே அப்படின்னு. இல்லை சார், நான் வந்து அது குட்டியாக இருக்கும்போது ஒரு சின்ன கயிறு எடுத்து கட்டி வச்சேன், அப்பொழுது அதுலேருந்து அது பழக்கமாயிடுச்சு சார், அது இழுக்கும், அது கொஞ்சம் தூரம் இழுக்கும், அதுக்கு மேலே இழுக்க முடியாது. அது பெருசான பிறகும் அது முயற்சி எடுக்கல சார், அது இழுக்கிறத வச்சே அதை இழுக்கணுங்கிற எண்ணமே வரல, அதுக்கு அதை முயற்சி எடுக்கணுங்கிற எண்ணமே வரல. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாமளும் அது மாதிரி தான் இருக்கோம். நாமளும் இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளே குழந்தை மாதிரியே இருந்துக்கிட்டு, நாம் எந்த ஒரு காரியத்துக்கும் ஒரு தோல்வி அடைஞ்சிட்டோம்னா, ஒரு ஏமாற்றம் வந்துருச்சுன்னா, ஒரு பெரிய நஷ்டம் வந்துருச்சுன்னா, நாம் அடுத்தது நாம் முயற்சி எடுக்கிறதே இல்லை. ஆனால் ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் அவனுக்கு வந்து ஒரு துறவை தோண்டிக்கிட்டே இருந்தான். அவன் வந்து ஒருத்தர் எதிரி வந்து மூடிப்படுறான். ஆனால் அவன் முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கான், அடுத்தடுத்து ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கான். ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீங்க, எந்த காரியத்தை குறித்தும் நீங்கள் சிந்திச்சுக்கிட்டு இருக்காதீங்க. வாழ்க்கையில் இப்படி தோல்வி அடைஞ்சிட்டோமே, ஏமாற்றம் அடைஞ்சிட்டோமே, இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகிட்டோமே, கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கே, இன்னும் எனக்கு திருமணம் ஆகவில்லையே என்று சொல்லி நீங்கள் பாட்டுக்கு புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். யோபு சொல்லுகிறான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். உலகத்திலே போன நம்மில் இருக்கிற பெரியவர், அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த யானைக்குட்டியை போல நீங்களும் அந்த சிம்சோனை போல உங்களுக்கு இருக்கிற பலத்தை நீங்கள் மறந்துட்டு நீங்கள் போய் திராட்சை ஆலை ஓரமாக நிற்காதீங்க. புரியுதா? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நீ புறப்பட்டு போ, உனக்கு இருக்கிற அந்த பலத்தோடு போ அப்படிங்கிறார். ஒரு மீதியானியரை முறியடிப்பாய், நீ சத்துருக்களை முறியடிப்பாய், உன் வெள்ளாமையை கெடுத்தவனையெல்லாம் முறியடிப்பாய், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கார். உனக்காக ஜெபிக்கட்டுமா? உங்களுக்காக. பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையடைங்க, சோர்ந்து போன பிள்ளைகளை பலப்படுத்தும், ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வாசலை திறக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையடைங்க,
பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். நல்ல சுகத்தை தாரும், நல்ல ஆரோக்கியத்தை தாரும், அவர்களை பலப்படுத்தும். கிதியோனை பலப்படுத்தின தேவன் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you everybody. Amen. Thank you.